வந்து லீடிங்ல இருக்காரு. 4000 ஓட்டு பிடிஆருக்கும் அவருக்கும் 4000 ஓட்டு வித்தியாசம். காரைக்குடியில வந்து பிரபு வந்து ஒரு 4000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கும் மாங்குடியர்களுக்கும் 2000 ஓட்டு வித்தியாசம். சென்னையில ஒரு 16 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளை வந்து தாவேகா வந்து ரொம்ப லீட்ல இருக்காங்க. லீடு எப்படி ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ட்ரெண்ட் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? அவங்களுடைய பார்வை என்ன மாதிரி? எஸ் தாமரை, நான் இந்த ஒரு ரிசல்ட்டை முன்னோக்கி போறத டிவிக்கு முன்னோக்கி போறத மிகப்பெரிய புரட்சியாகவும் அதே போல ஒரு பெரிய அண்டர் கரண்ட் நடந்திருக்கு. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடி வாக்கு செலுத்துறதாவே நான் பார்க்கிறேன். அது வந்து குறிப்பா நான் திரு டி.கே. பிரபுவை காரைக்குடியில தொகுதியில போய் அதே போல தேர்போகி பாண்டி 4 முனை போட்டிங்கிறது காரைக்குடியில தமிழ்நாட்டிலேயே 4 முனை போட்டி 4 கார்னர் கண்டெஸ்ட் வந்து அந்த தேர்தலா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அதுல பிரபு பெரிய லீடு எடுப்பாருன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். இங்க நிறைய நண்பர்களுக்கு நான் போயிட்டு வந்தது பிறகு சொன்னேன், பிரபுவுக்கு வந்து அங்க ஒரு தனித்துவமாவே விஜயோடு சேர்ந்து திரு டி.கே. பிரபு அவங்க ஃபேமிலி எல்லாருமே கிராமம் தோறும் அவங்க வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க. பிரபுவை தெரியாதவர்களே இல்ல, அது வந்து நான் பார்த்தேன். அதே போல அறந்தாங்கி முகமது ஃபர்வேஷ் போன்றவர்கள் பல தொகுதியில, சென்னையில 16 தொகுதியில யாருக்கேனும் நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கன்னு நேற்று நாள் முதல்ல நான் வந்து உங்களுக்கு தகவல் சொன்னேன். இந்த மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இது வந்து பெரிய அளவுக்கு அது ஒரு பெரிய அண்டர் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றம் இல்ல. பலரும் வந்து விஜய் வந்து டிவிக்கு வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எக்ஸிட் போல் வந்துச்சு. எந்த ஒரு எக்ஸிட் போல்லையுமே வந்து டிவிகேவுக்கு வந்து லீடு கொடுக்கல. ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான், ஒரே குப்தா அவர் மட்டும்தான் வந்து டிவிகேவுக்கு வந்து லீடு கொடுத்திருந்தாரு. குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு அதெல்லாம் வந்து பொய்யா இருக்குன்னு நாம வந்து இந்த நிலைமையில் நம்மளால ஓவரால், அதாவது 10ல் 9 பேர் வந்து டிவிக்கே இவ்வளவு எட்ஜ் வரும், இவ்வளவு பெருசா வரும், இவ்வளவு நம்பர்ஸ் வரும்னு யாரும், இது வந்து ஒரு 10 மணி ட்ரெண்டிங் தான். நம்ம ஒரு 11-12 மணிக்கும் பார்ப்போம். இதில் மாற்றம் பிறந்தாலும் அதையும் நம்ம பேசதான் போறோம். டிவிகேவுக்கு மக்கள் அதிகப்படியான வாக்குகள் செலுத்தியிருக்காங்கன்றது நன்றாகவே தெரியுது. குறிப்பா சென்னையை மையப்படுத்தி நம்ம பேசும்போது சென்னைக்கு அவுட்ரு, சென்னையை விட்டு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் பார்த்தால் முழுமையாகவே டிவிகேவுக்கு பல இடங்கள்ல 33 அமைச்சர்கள், ஐயா ஸ்டாலின் முதல் கொண்டு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து குறிப்பாக நம்ம சேப்பாக்கத்தை பத்தி பேசும்போது வந்து காங்கிரஸ்ல இருந்து சமீபத்துல தான் வந்து டிவிகேல சேர்ந்தாரு. சேர்ந்த ஒரு வாரத்திலேயே அவருக்கு வந்து டிக்கெட் கொடுத்தாங்க. அவர் பெரிய அளவுல பிரச்சாரமே பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம அங்கு களத்துல நாம பார்த்தோம். ஆனாலும் அதையும் மீறி வந்து செல்வம் வந்து உதயநிதியை வந்து லீட் பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடந்திருக்கு. அந்த மேஜிக்கு பெயர் விஜய் தான் நான் நினைக்கிறேன். விஜய் இந்த எலெக்ஷன்ல ஒரு மேஜிக்கல் மொமெண்டா தான் இருப்பாருன்னு ஆரம்ப முதல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் மொமெண்டாக மாறுவார்னு எல்லாருமே நினைக்கல. கிட்டத்தட்ட 90 இடங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ். இல்ல, தமிழக அரசியல் வரலாறு இப்படி ஒரு தேர்தல் ரிசல்ட்டை கண்டிருக்காது. உண்மையிலேயே ஒரு புதிய கட்சிக்கு, ஒரு புதிய உதயமான கட்சிக்கு இந்த அளவுக்கு முன்னிலை நிலவரம் வருவதையே வந்து ஒரு பெரிய நம்ம வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா மக்கள் ஆர்வமா வந்து ஓட்டு செலுத்திருக்காங்க, டிவிக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் காட்டுது. இது வந்து வரக்கூடிய நேரங்கள்ல எப்படி மாறுதலுக்கு உட்பட்டதுக்கு ஆகுதா, அல்லது இதுவே ட்ரெண்ட் அப்படியே செட் ஆகி உட்காருதா? பல தொகுதிகள்ல வந்து குறிப்பாக 1000ல இருந்து 2000 ஓட்டுக்குள்ளதான் வந்து வித்தியாசம் இருக்குன்னு நம்மளால வந்து அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ட கேட்கும் போது டிஃபரன்ஸ்ங்கிறதே 2000 1000 இந்த சம்திங்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் பல சுற்றுகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14ல இருந்து 16 சுற்றுகள் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அங்க எப்படி வந்து டர்ன் அவுட் ஆகுதுன்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பாக எப்படி இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய டர்ன் அவுட் இல்ல. லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 3% தான் வித்தியாசம். ஆனாலும் டிவிகே வந்து ரொம்ப முன்னிலையில வந்திருக்காங்க அப்படின்னா மக்கள் மத்தியில வந்து இருபெரும் திராவிட கட்சிகள் மீது சலிப்படைஞ்சிருக்காங்க. ஒரு புதிய முகத்தை வந்து தேடி இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு திரை கவர்ச்சி, எம்ஜிஆருக்கு அடுத்ததாக திரையில இருந்து ஒருத்தவர் வந்திருக்காரு. சோ அதன் காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கரிஷ்மா. முன்பே சொன்னது போல தமிழ்நாடு அரசியலையும் திரைத்துறையும் பிரிக்கவே முடியாது, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த அட்வான்டேஜ் காரணமாக வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஓட்டு வந்திருக்கு. மூத்த பத்திரிகையாளர் சிவபிரேமி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு. கரூருங்கிறது வந்து அவங்க அவர்களாக தேடிக்கொண்ட வினைதான். கரூர் வந்து லாஸ்டா தான் வச்சிருந்தாங்க. திமுக வந்து முப்பெருமுடியா வந்து கரூர்ல நடத்துறாங்க. அதற்கு போட்டியாக நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு தாவேக்கால இருக்கக்கூடிய சில பல முக்கியமான முகங்கள் வந்து எடுத்த முடிவு. அதன் காரணமாக கரூர்ல ஒரு துயர சம்பவம். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க அவரால் எங்கேயும் போக முடியல. கரூருக்கு போகாம கரூரை வந்து எங்க தள்ளி வச்சிருந்தாங்களோ கிட்டத்தட்ட லாஸ்டா தான் கரூர் வந்துச்சு. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க விஜய் வந்து போயிருந்தாருன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய வந்து மாறி இருக்கும். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகாகவே அவர் இன்னும் வேகப்படுத்தி இருந்தால் இங்க மத்தவங்க எல்லாம் நம்பர் நிச்சயமா அந்த கரூருக்கு மட்டும் முன்னாடியே போகாம எந்த டேட்ல வச்சிருந்தாங்களோ அதே நேரத்துல வந்து போயிருந்து தமிழ்நாடு முழுக்க வந்து டிராவல் பண்ணியிருந்தாருன்னா அந்த சனி ஞாயிறு 2 நாளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் நினைக்கிறேன் தமிழ்நாடு அந்த வார இறுதி நாட்கள்ல அவர் போகணும்னு ஒரு திட்டமிடல் தேர்தல் காலம் வரைக்கும் இருந்தது. ஆமா இருந்தது, அது உண்மை. அது கரூர் அந்த துயர சம்பவத்துக்கு பிறகாக அது
நிறுத்தப்பட்டது. ஆனாலும் அதற்கு பிறகாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது பிறகாக பெரிய அளவுக்கான ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பயணம் போயிருந்தாருன்னா மிக தவிர்க்க முடியாத சக்தியா விஜய் வந்திருப்பாரு. கம்மியான நாட்கள் தான் வந்து களத்துக்கு போயிருந்தாரு. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 92 இடங்கள் வந்து இப்போ லீட்ல இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் வேவ் எலெக்ஷன் தான். டிஎம்கே நம்ம பேசி ஆகணும். டிஎம்கே ஏன் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு, அது 31 அமைச்சர்கள் இவ்வளவு பின்னடைவு, ஐயா முதலமைச்சர் உட்பட பின்னடைவுல இருக்காங்கன்னா மக்கள் என்ன மனநிலையில வாக்கு செலுத்தி இருக்கிறதா? குறிப்பாக இருப்பிற திராவிட கட்சிகள் வேணாம், குறிப்பாக இந்த ஆட்சியின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. போதைப் பொருள் ஆரம்பிச்சு, பெண்கள் பாதுகாப்புல ஆரம்பிச்சு, சட்ட ஒழுங்குல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இஷ்யூவை வந்து நம்மளாலேயே பேச முடியும். பல மிஸ்மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து திமுக அரசு பண்ணிருக்காங்க. சோ அந்த விஷயம் அதை வந்து எதிர்கட்சிகள் பெருசா வந்து நரேட்டிவா செட் பண்ணல. ஏடிஎம்கே அதை பண்ணிருக்கணும், பெரிய அளவுல மிஸ் பண்ணிட்டாங்க. விஜயும் பண்ணிருக்கணும், அவரும் பெரிய அளவுல மிஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் மக்கள் மத்தியில அந்த கோபம் இருந்திருக்கு. ஊடகங்கள்ல பாக்குறாங்க, தொலைக்காட்சிகள்ல பாக்குறாங்க, நாளிதழ்கள்ல படிக்கிறாங்க, செய்திகள் பாக்குறாங்க. சோ அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புலியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னதான் பெண்கள் ஓரியன்டாக பல்வேறு நலத்திட்டங்களை வந்து இந்த திமுக அரசு பண்ணியிருந்தாலும் பல மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்ததன் காரணமாக இந்த ரிசல்ட் வந்து திமுகவுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 10 மணி நிலவரம் தான். இன்னும் பல சுற்றுகள் இருக்கு. நான் பார்க்கல ஒரு மாற்றம் வேணும்னு ஏடிஎம்கேவும் 2வது பிளேஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிகே வருது, தேர்ட் டிஎம்கே போகுதுனாவே ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த மக்கள் வாக்கு செலுத்தி இருப்பதாக தான் இந்த ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வருமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. குறிப்பாக அரசியல் எது வேண்டுமானாலும் சாத்தியம். எடப்பாடியார் வந்து பாஜக கழட்டி விட்டு விஜய் கூட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து முதற்கட்ட பார்வை தான். ஒரு 12 மணிக்கு இதே ட்ரெண்ட் 12 மணியை தாண்டி 1 மணி வரைக்கும் போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வந்து மேஜிக்கல் மொமெண்டாக விஜய் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம், அதே போல கேரளா, பாண்டிச்சேரி, இந்த ட்ரெண்ட் எல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் வந்திருக்கு. ஆமா, ஆனா தமிழ்நாடு தான் மேஜிக்கல் மொமெண்டாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான முடிவு தான். இட்ஸ் a wave election. பலரும் நான் உட்பட பலரும் இந்த எலெக்ஷனை வந்து நாம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், விஜயை குறைத்து மதிப்பிட்டுட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது 12 மணி ட்ரெண்ட் தான். வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த நாள் முடிவில் நமக்கு தெரியும். முழுமையான ரிசல்ட் நம்ம வந்த பிறகு நிச்சயமா பேசணும், அதை பேசி பதிவு செய்யணும். நிச்சயமா பிரதீப் குப்தா கடந்த முறை 400 தொகுதிகள் மோடிக்கு வரும் சொல்லி வரலையேன்ட்டு வருத்தப்பட்டாரு. இன்றைக்கு பலர் அந்த நிலையில இந்த ட்ரெண்ட், இந்த 10 மணி நிலையை பார்க்கும்போது பலர் இந்த மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய நிலை கூட வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் டிவிகே பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு என்ன ஆச்சரியம்னா டிவிகே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, களத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய மொமெண்டம் இல்ல. பலரும் நான் வந்து பிரச்சாரத்துக்கு பண்ணாங்க, வாக்கு கேட்டாங்க, ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் அவங்களால பார்க்க முடியல. ஆனாலும் அமைதி ஏடிஎம்கேக்கு மொமெண்டம் இல்ல. ஆனாலும் டிஎம்கேக்கு என்ன மொமெண்டம் இருந்துச்சுன்னா அவங்க அரித்மெட்டிக்கா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கூட்டணி கிட்டத்தட்ட 23 கட்சிகளோட கூட்டணி, அவங்களுடைய அரித்மெட்டிக் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுடைய ஓட் பேங்க் என்பது 50. சோ அதன் காரணமாக எல்லாருமே வந்து டிஎம்கே பெரிய கூட்டணி, அவங்க கிட்ட நம்பர்ஸ் இருக்கு, அரித்மெட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கூட்டணி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதன் காரணமாக திமுக வந்து நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி புரட்சியை வந்து விஜய் பண்ணிருக்காரு. கிரவுண்ட்ல இருந்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு வந்து மொமெண்டமே இல்ல. வெஸ்ட் அண்ட் நார்த்தன் தமிழ்நாடுல மட்டும் தான் ஏடிஎம்கேக்கு மொமெண்டம் இருந்துச்சு. நார்த்தன் தமிழ்நாடுல மொமெண்டம் வருவதற்கு காரணம் பிகாஸ் ஆஃப் பிஎம்கே. அங்க வந்து பாமக கூட்டணி ஜெல் ஆனதன் காரணமாக அங்க உங்களுக்கு மொமெண்டம் இருந்துச்சு. வெஸ்ட் ரீஜியன் எப்பவுமே ஏடிஎம்கேக்கு சாதகமான பகுதி, அந்த இடத்துல உங்களுக்கு மொமெண்டம் இருந்துச்சு. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு பெரிய மொமெண்டம் இல்ல. இதுதான் தாவேகாவுக்கு நிலைமை. தாவேகாவுக்கு எங்க மொமெண்டம் இருந்துச்சுன்னா சென்னை தான். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்கள்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் இருந்துச்சு. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வேட்பாளர் யாருமே தெரியாது. தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய விவரம் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 142 இடங்கள்ல வந்து 57 இடங்களில் தாவேகா முன்னிலை. அதே போல 46 இடங்கள்ல 46 இடங்கள் அதிமுக முன்னிலை. வெறும் 27 இடங்கள்ல தான் திமுக முன்னிலை. என்ன சொல்ற, நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கணக்கை இன்னும் தொடங்கவே இல்லை, இன்னும் பயிற்சியில தான் இருக்காங்க. இந்த ரோல்ல இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிவிக்கு பண்ணி இருக்கிறதோ, அதே போல ஏடிஎம்கே முன்னேறி வருவதோ, இது வந்து ஆட்சி மாற்றத்திற்கான வழிகோல். அந்த ரூட்டை வந்து மக்கள் பிடிச்சு வாக்கு செலுத்தி இருப்பது போல இது வந்து ஆட்சி மாற்றம் தெரியும். இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தான் நானுமே நினைக்கிறேன். லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டை வந்து மக்கள் வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 40% மேலாக நம்பர்ஸ் வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 44 நினைக்கிறேன் கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சியின் மீதான மதிப்பீடை வந்து மக்கள் பார்த்திருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய எந்த ஒரு ப்ராமிஸுமே கொடுக்கல. அவர் கொடுத்த பெரிய ப்ராமிசஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் இலவச பேருந்து, பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு இலவச பேருந்துன்றாரு. அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாரு? ஒருவேளை
ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அது வந்து செயல்படுத்த முடியாத ப்ராமிஸ். அது வந்து வீட்டுல வந்து தாய் மாமன் சேர்ந்து பட்டு புடவை கொடுப்பேன், தங்கம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுப்பேங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு பவுன் தங்கம் கொடுப்பேன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து 1,20,000. இந்த ப்ராமிசஸ் எல்லாம் அவர் வந்து கொடுத்தாருன்னா தமிழ்நாட்டுடைய கடன் எங்கேயோ போகும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் வந்து செய்ய முடியாத சாத்தியமில்லாத வாக்குறுதிகள். அதையெல்லாம் விஜய் எப்படி செய்ய போறாரு? குழந்தை பிறந்தா வந்து தாய்மாமன்ங்கிற பேர்ல வந்து தாய்மாமன் சீர்குடுங்கிற பேர்ல வந்து ஒரு அரப்பவும் தங்க மோதிரம் போடுவேனாரு. இதெல்லாம் சாத்தியமா நமக்கு தெரியல. வரம்புக்கு மீறிய சில பார்க்கலாம். அது யார் ஆட்சிக்கு உட்கார்றாங்களோ அவங்க யாரெல்லாம் என்ன கமிட் பண்ணாங்க, அதுல என்னெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஏடிஎம்கே பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பேசி ஆக வேண்டியது. நிச்சயமாக இந்த ஏடிஎம்கே ஒரு அந்த சீட் ஷேரிங் விஷயத்துல தான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு லிஃப்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது. எல்லாரையும் கட்டுப்படுத்துறது, பிஜேபிக்கு குறைந்த சீட் கொடுத்தது, மற்ற எல்லாருக்கும். அதாவது சில அமைச்சர் தொகுதிகள் எல்லாம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுத்தது, அவங்களுக்கு டிஎம்சி கொடுத்தது. பல விஷயங்கள் நடக்கும்போது எடப்பாடி சரியா மூவ் பண்றாரு. குறிப்பா அவர் அந்த 164 172 சீட்டுக்கு மட்டும் தான் அவர் டார்கெட் பண்றாரு. அவங்க ஏடிஎம்கே மட்டும் தான் டார்கெட் பண்ற பார்வையெல்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்குது. இப்போ நல்லாவே மக்கள் வந்து அதிமுகவுடைய ஹார்ட்கோர் ஓட்ஸ் வந்து அதிமுகவுக்கு விழுந்திருக்கிறது நல்லா தெரியுது. இந்த எலெக்ஷன் மூலமா வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கியை தான் மிகப்பெரிய வந்து விஜய் பிரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஃபிஷர்மேன்ஸ் கம்யூனிட்டி ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு சாலிடா இருக்கக்கூடிய ஓட்டு அங்கே ஏடிஎம்கே கிட்ட வந்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மைனாரிட்டிஸ் ஓட்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல டென்ட்டை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு ட்ரெடிஷனலான டிஎம்கே ஓட்டு வங்கியை ஒரு மிகப்பெரிய ஒரு செங்குத்து பிளவை வந்து விஜய் ஏற்படுத்தி இருக்காரு. இருக்கிறது உண்மைதான். இந்த வெர்டிகல் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி விஜய்க்கு ஓட்டு செலுத்திருக்காங்க, எந்த நம்பிக்கையில வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்றது வரப்போற அந்த அடுத்தடுத்து ஒவ்வொன்னா இவிஎம்ல நம்ம வந்து ஓபன் 12 மணிக்கு மேல இது வந்து இப்படியே நிக்குமா, எஸ் இப்படியே நிக்குமா அல்லது மாறுமா என்பது நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. பல விஷயங்களை நம்ம பார்க்க கூட்டணி கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பெருசா தெரிய மாட்டேங்குது. நான் ஆரம்பத்துல பேசும்போது சொன்னேன், திமுக கூட்டணி வேவல வேணா அவங்க ஜெயிக்கலாமே தவிர காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல சோபிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, விசிகே பெரிய அளவுல சோபிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். தேமுதிக 2 சீட் ஜெயிக்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் அதே போல வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் ஜெயிக்கலாம் தான் நான் சொல்லியிருந்தேன் தவிர கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுல சோபிப்பாங்க நான் வந்து ஆரம்ப முதல் சுற்றையை பத்தி நாம பேசியிருந்தோம். சோ அதே தான் வந்து ரிசல்ட்ஸ்லயும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 90 இடங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர், ஒரு மேஜிக்கல் நம்பரை வந்து விஜய் தாண்டிடுவார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனமான புரட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு. மக்களுடைய மனங்களை செஃபாலஜிஸ்டும் சரி ஊடகவியலாளர்களும் சரி கணிக்க தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தாவேகா 96, அதிமுக 76, அதே போல திமுக 60. ஏன்னா இந்த நிலையில தான் தற்போது இருக்குது. அதர்ஸ் 1 வருது. அந்த அதர்ஸ் யாருன்றதை நம்ம பார்ப்போம். அதுவும் நாம் தமிழர் அந்த இடத்துல இருக்குமான்றது எல்லாருடைய சந்தேகம் தான். நிச்சயமா இருக்க மாட்டாங்க, யாரும் தெரியல, பார்க்கலாம். இது வந்து 10 மணி ட்ரெண்ட் தான் நாம வந்து பேசியிருக்கோம். அடுத்த சுற்று இதை பத்தி நாம வந்து விரிவா பேசலாம். மலேஷ் கிட்டத்தட்ட 96 இடங்கள்ல வந்து தாவேகா வந்து முன்னிலையில இருக்காங்க. களம் எப்படி இருக்குன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த களம் மாறுமா அப்படிங்கிறது இன்னும் புதுச்சேரி பேசி ஆகணும். புதுச்சேரி பதிவே நம்ம சொல்லுவோம். என்டிஏ 20 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. இந்தியா கூட்டணி 7 இடங்கள்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி 7 இடங்கள்லயும், அதே போல அதர்ஸ் தான் 3. டிவிக்கு அங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதை எழுச்சி வரல அங்க பெரிய அளவுக்கு. பாண்டிச்சேரியில அது என்னன்றதே நம்ம டீகோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் மாறி இருக்கு. ஒரு அகில இந்தியாவே வந்து தமிழ்நாட்டை தான் வந்து எதிர்நோக்கி பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா எக்ஸிட் போலும் வந்து பொய்யா போயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு பெரும்பான்மையான ஊடகங்களும் சரி செஃபாலஜிஸ்டும் சரி சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் வந்து டிவிக்கு ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எக்ஸிட் போல வந்த ரிசல்ட்ஸ் தான் மற்ற மாநிலங்களை 4 மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க பெரும்பான்மையான ஊடக நிறுவனங்கள் என்ன எக்ஸிட் போல் கொடுத்தாங்களோ அதே நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டை தான் எல்லாரும் வந்து நாம கணிக்க தவறிட்டோங்கிற உண்மையை நாம வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும். சோ வரக்கூடிய நேரத்தில் இது மாறுமா மாறாதாங்கிறது வந்து காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். அடுத்த சுற்று இதை பத்தி நமக்கு அடுத்த சுற்றுலா நம்ம பத்தி பேசும்போது ஒரு கிளியர் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் கூட விவரங்களோட பேசலாம். மீண்டும் இணைவோம் மாதேஷ். நன்றி.